ஒரு காலத்தில் ரமேஷ் என்ற ஒரு சுறுசுறுப்பான சிறுவன் அழகும் பசுமையும் நிறைந்த கிராமத்தில் இருந்தான். அவனுக்கு தாத்தா ராமையா மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு கோடை விடுமுறை வந்தவுடன் ரமேஷ் தன் அம்மாவுடன் தாத்தா வீட்டுக்கு பாய்ந்து ஓடி வந்து விடுவான். தாத்தா வீடு ரமேஷுக்கு சொர்க்கம் போலிருந்தது. வண்ணம் நிறைந்த தண்ணீர் பந்து, கயிற்று பந்தல், சிறிய பூந்தோட்டம், மேலும் ஒரு சின்ன மீன் குளம் வரை இருந்தது. அந்த வீட்டு பக்கத்திலிருந்த முருகன் தாத்தாவும் ரமேஷுக்கு நன்றாகவே பழக்கம். அவர் சிரிக்க சிரிக்க சிரிப்பு கதைகள் சொல்லுவார். ஒரு நாள் மாலை விளையாட்டு முடிந்து தாத்தாவோடு அமர்ந்திருந்த ரமேஷ் கேட்டான், தாத்தா, நான் பெரியவன் ஆன பிறகு ரொம்ப பெரிய வெற்றி அடைய நான் என்ன செய்யணும்? தாத்தா மெதுவாக சிரித்தார். அதை உனக்கு பழகி காட்ட நாளை நர்சரிக்கு போவோம் என்றார். அடுத்த நாள் காலை தாத்தா, ரமேஷ், அம்மா, முருகன் தாத்தா எல்லாரும் சேர்ந்து நர்சரிக்கு சென்றார்கள். அங்கிருந்து 2 சிறிய செடிகளை வாங்கி வந்தார்கள். அதில் ஒரு செடியை வீட்டுக்குள்ள வைக்கலாம், இன்னொரு செடியை வெளி தோட்டத்தில் நடலாம் என்று ராமையா கூறினார். அப்படியே செய்தார்கள். வீட்டுக்குள்ள செடியை வைத்து ரமேஷ் சொல்லிவிட்டான், இதுவே சீக்கிரம் பெரிய மரம் ஆகும். இதுக்கு மழையும் காற்றும் வராது, சூரியன் கூட வர மாட்டான். இந்த மரம் நல்ல வேகமாகவும் பாதுகாப்பாகவும் வளரும். அதை கேட்ட முருகன் தாத்தா சிரித்தார். அப்புறம் ரமேஷ் மாதிரி அறிவு உள்ளவர் இங்கே கிடையாது என்று நகைச்சுவை செய்தார். தாத்தா மட்டும் சிரித்துக் கொண்டு சொன்னார், சரி, நாம் பார்த்து கொள்ளலாம். நாட்கள் ஓடி வருடங்கள் பறந்தன. இப்போது ரமேஷ் 5ஆம் வகுப்பு மாணவன். படிப்பிலும் விளையாட்டிலும் ஊரில் புகழ் பெற்றான். வீட்டுக்கு வந்ததும் தாத்தாவிடம் பழைய கேள்வியை நினைவுபடுத்தினான். தாத்தா, என் வெற்றியின் ரகசியம் இன்னும் சொல்லலை, எனக்கு சொல்லணும் என்றான் ரமேஷ். தாத்தா சிரித்தார். அதற்கு முதல்ல நம்முடைய செடிகளை பார்க்கணும் என்றார். முதலில் வீட்டுக்குள்ள இருந்த செடியை பார்த்தார்கள். அது இன்னும் சின்ன சின்ன இலைகளுடன் மெதுவாகவே வளர்ந்திருந்தது. ஒளி குறைவாக கிடைத்ததால் அதன் தோற்றம் பலவீனமாக இருந்தது. ரமேஷ் நினைத்தான், இவ்வளவு பாதுகாப்பாக இருந்தும் இது பெரியதாக இல்லையே. பிறகு எல்லோரும் வெளியே சென்றனர். வெளியில் இருந்த செடி இப்போது ஒரு பெரிய பசுமை மரமாக மாறியிருந்தது. அதன் கிளைகள் பறந்து விரிந்திருந்தன. பறவைகள் கூடு கட்டி கீச்சு குரலில் ஆனந்தமாக இருந்தன. பாட்டிகள் மர நிழலில் அமர்ந்து சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர். வா, இது மாம்பழ மரத்தை மாதிரி இருக்கே, ரமேஷ் ஆச்சரியமாக சொன்னான். தாத்தா சிரித்துக் கொண்டு சொன்னார், மகனே, இந்த வெளி மரம் சூரிய வெப்பமும் மழையும் புயலும் எல்லாவற்றையும் சந்தித்தது. அதனால் தான் வேர்களே ஆழமாக போடி தன்னை வலுப்படுத்திக் கொண்டது. ஆனால் வீட்டுக்குள்ள இருந்த செடி பாதுகாப்பாக இருந்தாலும் வளர முடியவில்லை. இந்த மரம் நமக்கு சொல்லும் பாடம் இது. சவால்கள் வந்தால்தான் நாம வளர்வோம், வசதியில் இருந்தால் வளர்ச்சி இல்லை. ரமேஷ் மரத்தை ஆழ்ந்து பார்த்தான். அவனுக்குள் புதிய நம்பிக்கை வளர்ந்தது. தாத்தா மெதுவாக சொன்னார், வாழ்க்கையில் சிரமங்களை சந்திக்க பயப்படாதே மகனே, அவைதான் உன்னை ஒரு வெற்றியாளராக உருவாக்கும். ரமேஷ் ஒரு பெரிய மூச்சை இழுத்து உறுதியாக நினைத்தான். பின்பு தன்னுடைய தாத்தாவிடம், எந்த சவால் வந்தாலும் நான் சிரித்துக் கொண்டு எதிர்கொள்வேன் என்று ரமேஷ் கூறினான். அந்த மாலை மரத்தின் நிழலும் வெளிக்காற்றும் ரமேஷின் உள்ளத்தில் ஒரு புதிய உற்சாகத்தை விதைத்தன.
இவ்வளவு பாதுகாப்பாக இருந்தும் இது பெரியதாக இல்லையே. பிறகு எல்லோரும் வெளியே சென்றனர். வெளியில் இருந்த செடி இப்போது ஒரு பெரிய பசுமை மரமாக மாறியிருந்தது. அதன் கிளைகள் பறந்து விரிந்திருந்தன. பறவைகள் கூடு கட்டி கீச்சு குரலில் ஆனந்தமாக இருந்தன. பாட்டிகள் மர நிழலில் அமர்ந்து சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர். வாவ், இது மாம்பழ மரத்தை மாதிரி இருக்கே, ரமேஷ் ஆச்சரியமாகச் சொன்னான். தாத்தா சிரித்துக்கொண்டு சொன்னார், மகனே, இந்த வெளி மரம் சூரிய வெப்பமும் மழையும் புயலும் எல்லாவற்றையும் சந்தித்தது. அதனால்தான் வேர்களே ஆழமாக போடி தன்னை வலுப்படுத்திக் கொண்டது. ஆனால் வீட்டுக்குள்ள இருந்த செடி பாதுகாப்பாக இருந்தாலும் வளர முடியவில்லை. இந்த மரம் நமக்கு சொல்லும் பாடம் இது. சவால்கள் வந்தால்தான் நாம வளர்வோம். வசதியில் இருந்தால் வளர்ச்சி இல்லை. ரமேஷ் மரத்தை ஆழ்ந்து பார்த்தான். அவனுக்குள் புதிய நம்பிக்கை வளர்ந்தது. தாத்தா மெதுவாக சொன்னார், வாழ்க்கையில் சிரமங்களை சந்திக்க பயப்படாதே மகனே. அவைதான் உன்னை ஒரு வெற்றியாளராக உருவாக்கும். ரமேஷ் ஒரு பெரிய மூச்சை இழுத்து உறுதியாக நினைத்தான். பின்பு தன்னுடைய தாத்தாவிடம், எந்த சவால் வந்தாலும் நான் சிரித்துக்கொண்டு எதிர்கொள்வேன் என்று ரமேஷ் கூறினான். அந்த மாலை மரத்தின் நிழலும் வெளிக்காற்றும் ரமேஷின் உள்ளத்தில் ஒரு புதிய உற்சாகத்தை விதைத்தன.